நீங்கள் நீக்குவதற்கான தகுதி வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம், எங்களை சேர்ப்பதற்கான தகுதி எங்களுக்கு தான் இருக்குது. நான் இந்திய குடிமகன், நான் நிரூபிச்சே ஆகணும்லாம் எந்த அவசியம் இல்லைங்க ஓட்டு போடுறதுக்கு. நான் இந்தியாவில் இருந்தாலே இந்திய குடிமகன். அப்படி என்றால் இந்தியாவில் இல்லாத இந்தியர்களை நீங்க வெளியே அனுப்புறது உங்களோட பொறுப்பு. இமிகிரன்ஸ் வந்தாங்கன்னா நீங்க உங்களோட எல்லையை பாதுகாக்கல. உங்க எல்லையை பாதுகாக்கறதுனால என்னோட ஓட்டுரிமையை பறிக்காதீங்க. உங்க எல்லையை நீங்க இந்திய எல்லையை பத்திரமா வச்சுக்கிறோமா இல்லையா? பர்மியர்கள் வந்துட்டாங்க, பர்மாக்காரங்க வந்துட்டாங்க மணிப்பூர்ல பேசுறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷ்காரர்கள் வந்துட்டாங்கன்னு பேசுறாங்க. உங்களுக்கு எல்லையை பாதுகாக்க தெரியவில்லை, அதனால் நீங்கள் இந்த ஆட்சியை விட்டு விலகுங்கள், எங்களிடம் ஆட்சியை கொடுங்க, நாங்கள் எல்லையை பத்திரமா வச்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லையை பாதுகாக்க இன்னும் மோசமா பேசினா துப்பு இல்லை அப்படிம்பாங்க தமிழ்ல. துப்பு இல்லை என்பதால் எங்கள் ஓட்டுரிமையை நீங்க பறிக்கக்கூடாது. உங்களால புல்வாமாலையும் எல்லையை பாதுகாக்க முடியல, ஆபரேஷன் சிந்துன்னு போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க. ட்ரம்ப் 37 தடவை சொல்லிட்டாரு நான் தான். இன்னைக்கு அவரை எடுத்து ஒரு வார்த்தை பேசல, எல்லாத்தையும் அங்கெல்லாம் வாயை மூடிட்டு இருந்துட்டு எங்களோட ஓட்டுரிமையில நீங்க கை வைக்கிறீங்க. அது தோல்வி பயம். ரெண்டாவது தோல்வியை ஏத்துக்க முடியாம இந்த மாதிரி குறை சொல்றாங்க. தோத்துட்டாங்க, அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அவங்க பார்லிமெண்ட் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு, பாஜக சொல்ற குற்றச்சாட்டு இவங்களால தேர்தலை சந்திக்க முடியல, மக்கள்கிட்ட ஆதரவு திரட்ட முடியல, அதனால இந்த மாதிரி வாக்கு திருட்டுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க வாக்கு திருட்டு தான் செய்யறாங்க. யாராவது திருட்டான்னு ஒத்துப்பாங்களாங்க? நீங்களே போய் கேளுங்களேன். நீங்க போலீஸ்ல அடிச்சு ஓய்ச்சா கூட திருட ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நியாயமா நீங்க கேக்குறீங்களா? நீங்க போய் நீங்க திருடிட்டீங்க சார், நீங்க திருப்பி கொடுங்க சார் அப்படின்னா எந்த திருடராவது ஒத்துப்பாங்க? இல்ல வாக்கு திருட்டு